ஆக்டர் ஜெயம் ரவி ரீசெண்டாக திருமண பந்தத்திலேருந்து நான் விலக போகிறேன், ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னுட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஜெயம் ரவியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்ததுலேருந்து சோஷியல் மீடியாவில் ஏன் ஆர்த்தி ஜெயம் ரவி ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னுட்டு நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துட்டு வராங்க. இப்போ ஆர்த்தி ரவி அது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குற வகையில் அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து ஜெயம் ரவி மேலே ஒரு குற்றச்சாட்டும் வச்சுருக்காங்க. ஆர்த்தி ரவி இன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஜெயம் ரவி கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆர்த்தி ரவீன் தான் இந்த லெட்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன். இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த 18 வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம், கண்ணியம் மற்றும் தனித்தன்மை இழந்துவிட்டதாக நான் உணர்கிறேன். என் கணவரிடம் நான் மனம் விட்டு பேச, என் கணவரை சந்திக்க வேண்டும் என நான் சமீப காலமாக பலவித முயற்சிகள் செய்தேன். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் எனக்கு மறுக்கப்பட்டது. நானும் என் 2 குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவு தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கேன். இந்த டைமில் பொது வெளியில் வந்து நான் கருத்துக்கள் சொல்வதை நான் தவிர்க்கவே விரும்புகிறேன். ஆனால் என் மீது குற்றஞ்சாற்றியும் என்னோட நடத்தை மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொது வெளியில் நிறைய தாக்குதல் நடந்துட்டுருக்கு. அதை நான் ரொம்பவே சிரமத்துடன் எதிர்கொண்டுட்ருக்கேன். ஒரு தாயாக எனக்கு எப்போதும் என்னோட குழந்தைகளோட நலன்தான் முக்கியம். ஆதாரமற்ற இந்த குற்றச்சாட்டுக்கள் என்னோட குழந்தைகளை காயப்படுத்துவதை என்னால் அனுமதிக்கவே இயலாது. மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாகவே நம்பப்படும். அதனால இதை நான் மறுக்கிறது என்னோட முதல் கடமையாக கருதுறேன். இந்த கடினமான காலகட்டத்தில் என்னோட குழந்தைகளுக்கு தேவைப்படும் தைரியத்தையும் மனோதிடத்தையும் அவர்களுக்கு உறுதியாக நின்று வழங்குவதே என்னோட தலையாய கடமை. காலம் நடந்த உண்மைகளை எந்த பாரபட்சமும் இன்றி உணர்த்தும் என்று முழுமையாக நம்புகிறேன். இந்த கடின காலகட்டத்தை நானும் என் குழந்தைகளும் கடக்கும் வரையில் எங்களது தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோதனை காலகட்டத்திலிருந்து மீண்டு வர உங்களோட பிரார்த்தனை மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை முடிச்சிருக்காங்க. இதிலிருந்து ஆர்த்தி ஜெயம் ரவி அவரோட விருப்பத்தின் பேரில் தான் இந்த ஒரு விவாகரத்து முடிவை அறிவிச்சிருக்காரு. என்கிட்ட அவர் எந்த ஒரு டிஸ்கஷனும் நடத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே ஜெயம் ரவி ஆர்த்தி இந்த ஜோடி எல்லாத்துக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஜோடி. அவங்களுக்குள்ள இருக்க மனஸ்தாபம் நீங்கி கூடிய சீக்கிரம் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆர்த்தி ரவியோட இந்த போஸ்ட்டை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.